ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கார் ஓட்டும் போது என்னென்ன தப்புலாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கார் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் வராமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டிராஃபிக் ரூல்ஸை பற்றி ஓரளவுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ரூல்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. என்ன ரீசன்னா, இன்றைக்கி யாரும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யாரும் வண்டி ஓட்டுறதில்ல. ஸோ அதனால் டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நாலேஜ், எந்த மாதிரி யோசிச்சா நம்ம சேஃபாக டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிரைவிங்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் கார் ஓட்டணும் அப்படின்னா எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ அப்படி கார் ஓட்டும் போது இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டிராஃபிக் ரூல்ஸை பற்றி தெரியறதில்ல. அந்த வகையில் புதுசாக டிரைவிங் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. இப்போ நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களும் அதே ரோட்டில் தான் வராங்க, அரைகுறையாக கற்றுக்கிறவங்களும் அதே ரோட்டில் தான் வராங்க. இந்த காரணங்களால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதை எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு தெரியல. ஆனால் நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஆக்சிடெண்ட்டை நம்மளால் தவிர்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி மனித உயிர்ன்றது விலை மதிப்பற்றது. நீங்கள் எவ்வளோ தான் கோடி கோடியாக கொடுத்தாலும் ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு குழந்தைய பெற்று படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி வேலைக்கு அனுப்பி சம்பாதிச்சுட்டு மேரேஜ் பண்ணி அவன் குடும்பத்தை பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த மாதிரி திடீர்னு யாராவது ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அதோட பெயின் பார்த்திங்கன்னா மறக்க முடியாததாக இருக்கும். அதோட வலி யாராலையும் தாங்க முடியாது. அந்த மாதிரி விலை மதிப்பற்ற உயிர்களை நம்ம ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவால் நம்ம போயிட்டு ஆக்சிடென்ட்ன்ற பேரில் நம்ம அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டு போயிடுறோம். நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்களும் டிரைவே பண்ண தெரியாதவங்களும் இவங்க ரெண்டு பேருமே பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால தான் இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க டிராஃபிக் ரூல்ஸ் படி தான் எல்லாரும் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ரேஸ் பண்ணி அழுத்தி நம்ம போகிறத வழக்கமாக வச்சுருப்போம். ஆனால் முன்னாடி போகிற வண்டி இல்லை பின்னாடி வர வண்டி அவங்க எல்லாருமே நம்ம அளவுக்கு இல்லை உங்கள் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம நமக்கு முன்னாடி போகிறவனும் நல்லா தான் ட்ரைவ் பண்ணுவான், இல்லை பின்னாடி வரவனும் நல்லா தான் ட்ரைவ் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறதுனால தான் எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பைக்கினால், நாய்ங்களால், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நான் இந்தியாவில் உள்ள ரோட்ஸ்லாம் நல்லா இருக்குது, இல்லை கவர்மெண்ட்லாம் பக்காவாக ரெடி பண்ணி ரோடெலாம் நல்லா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்படி கிடையவே கிடையாது 100%. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஃபேமிலியாக போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக நம்ம போகணுன்றதை நம்ம தான் உணர்ந்து நம்ம ட்ரைவ் பண்ணணும். அந்த வகையில் கார் ஓட்டும் போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோன்னு பார்க்கலாம். நம்ம டிரைவ் பண்ணும்போது எல்லா மாவட்டங்களிலுமே நேஷனல் ஹைவேஸ் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. அந்த மாதிரி லாங் ட்ராவல் புது இடம், நமக்கு பழக்கப்படாத ரோட்டுக்கு நம்ம போகும்போது தான் அதிக அளவில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நம்ம நார்மல் ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா டபுள் வே ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, ரைட்டில் லைட்டாக இண்டிகேட்டர் போட்டு ஓவர்டேக் பண்ணுவீங்க. அப்படி ஓவர்டேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்துட்டுருக்கு, ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி அது அவனோட ரோடு. ஸோ அந்த ரோட்டில் தான் வந்துட்டுருப்பான். ஆக்சுவலாக இது பைபாஸ் கிடையாது, சிங்கிள் ரோடு தான். ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு நம்ம போயிட்டுருப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து வர வண்டி ரைட் சைடில் போயிட்டுருக்கும். ஓகேங்களா, அப்படி போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஆட்டோவோ இல்லை லாரியோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரைட் சைடில் டக்குன்னு ஏறி லைட்டை போட்டுட்டு நீங்கள் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. 100% அது தப்பு. ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி அது அவனோட ரோடு, அவன் வரல அப்படின்னா தான் நீங்கள் ரைட்டில் ஏறி நீங்கள் இந்த வண்டியை போயிட்டு ஓவர்டேக் பண்ணணும். ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டே இருக்குது, அவனை ஸ்லோவாக வர சொல்லிவிட்டு நீங்கள் லைட் போட்டுட்டு நீங்கள் ரைட்டில் ஏறினீங்க அப்படின்னா அவன் நல்லவனாக இருந்தால் பிரேக் அடித்து லெஃப்ட்டில் ஒரு ஓரமாக போயிட்டு நமக்கு வழி விட்டு போயிடுவான். இல்லை பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணி நம்ம வந்ததுக்கப்புறம் திரும்ப அவன் ஓவர்டேக் பண்ணி அப்படி வருவான். இல்லை அவன் நம்ம இந்த பக்கம் ரைட்டில் ஏறுறது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அவன் அந்த ரோட்டை அந்த ட்ராக்கில் இருந்து லெஃப்ட்டோ இல்லை பிரேக் அடிக்காமல் ஸ்பீடாக வருது அப்படின்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். அவன் லாரியில் வரான் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்களா, இப்போ நீங்கள் காரில் போயிட்டு நீங்கள் ஏறிட்டு அவங்க இடிச்சிட்டா அப்படியே எல்லா வண்டியும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது யார் மேலே தப்பு இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா ரைட் சைடு ரோடு லாரி வர்றதுக்கான ரோடு, லெஃப்ட் சைடில் நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, முன்னாடி ஆட்டோவோ ஏதோ ஒன்று போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் ரைட்டில் ஏறி ஓவர்டேக் பண்ணணுன்னு வரும்போது அந்த டைமில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி லைட் போட்டுட்டு லைட் டிம் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட்டில் ஏறலாம், இல்லை லெஃப்ட்டில் ஏறலாம். இந்த லைட் போடுற ரூல்ஸே டிராஃபிக்கில் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸில் இந்த மாதிரி லைட் போட்டு போகலாம் அப்படின்ற ரூல்ஸே கிடையாது. அதெல்லாம் நம்மளாம் உருவாக்கிக்கிட்டது தான். சரிங்களா, நீங்கள் லைட் போட்டேன், நான் தான் லைட் போட்டேன்ல, நீ ஏன் பிரேக் அடிக்கலை, ஏன் டேரெக்டாக என்னை இடிச்சேன் அப்படின்னு நம்ம போயிட்டு சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா அது டிராஃபிக் ரூல்ஸ்லேயே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இன்னொரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்கேஸ் நீங்கள் தப்பாக ஏறினாலுமே
எல்லாத்துக்குமே நீங்கள் ரைட்டில் வந்து இண்டிகேட்டர் போடணும். அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப லெஃப்ட் வர போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இண்டிகேட்டர் போடணும். ஏன்னா டூ வீலர்காரன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வரான்னு உங்களால் கணிக்க முடியாது. ஏன்னா டூ வீலர் அண்ட் பஸ்ஸு, காரு, ஜீப்பு, வேனு எல்லாத்துக்கும் சேர்த்து, ஏன்னா நம்ம ரோடுன்றது நம்ம மட்டும் போக மாட்டோம். என்றைக்குமே நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 5 விரலும் வந்து ஒன்றா இருக்கிறதில்ல. உங்கள் மைண்டு, உங்கள் ப்ரில்லியண்ட்டு, நீங்கள் வந்து ப்ரில்லியண்ட்டுன்னு நினச்சி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி எல்லோரும் ப்ரில்லியண்ட்டான ஆள் தான் வந்து ரோட்டில் போகிறாங்க, ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்களாக வந்து கணிச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரியும் நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பிரேக் அடிக்கக்கூடாது. என்ன ரீசன்னா, பின்னாடி வர வண்டிக்கு வந்து உங்கள் அளவுக்கான பிரேக்கு பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து 50 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிட்டோம், நம்ம ஸ்பீடாக போய் டக்குன்னு வந்து ஒரு 10 மீட்டரில், ஒரு 5 மீட்டரில் போய்ட்டு நம்ம நிப்பாட்டிக்கலாம். 100 ஸ்பீடில் போயிட்டு இருந்து சடனாக நீங்கள் வந்து ஒரு 10, 15, 20 ஸ்பீடுக்கு வந்து உங்களால் வர முடியும். ஆனால் பின்னாடி வர பைக்காரனுக்கோ, இல்லை பின்னாடி வர லாரி ஓட்டுறவங்களுக்கோ, இல்லை பஸ் ஓட்டுறவங்களுக்கோ, இல்லை எக்கச்சக்கமான டிரைவர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு பிரேக் இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் பின்னாடி வரவங்க, முன்னாடி போகிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் திங்க் பண்ணி தான் நீங்கள் பிரேக் அடிக்கணும். சடனாக ரோட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி வண்டி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி சடன் பிரேக் வந்து பண்ணணும். அதுவும் வந்து அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் லெஃப்ட்டு, ரைட்டு 2 பக்கமும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சடனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் உங்கள் முன்னாடி நடக்க போகுது, இல்லை நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரைவ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இந்த வண்டி போயிட்டுருக்கு, சடனாக வந்து அந்த வண்டியில் அடிக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி டைமில் உங்களோட மிரர் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 மிரரையும் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட லெஃப்ட் சைடும் உங்களோட ரைட் சைடும் வந்து ஏதாவது வெஹிக்கிள் வருதான்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு வெஹிக்கிள் வந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு அணைச்ச மாதிரி நீங்கள் பிரேக் அடிச்சிக்கலாம். இல்லை வந்து ரைட் சைடு வண்டி வருது அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு அணைச்ச மாதிரி வந்து நீங்கள் பிரேக் அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிரர் பார்த்து சடன் பிரேக் பண்ணி பின்னாடி வரவங்களுக்கும் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும், நீங்களும் வந்து சேஃப் ஆகிடலாம். முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட் வந்து அது ஆக்சிடெண்ட்டாகவே இருக்கும், பின்னாடி வரவங்க எல்லாம் வந்து சேஃப் ஆகிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டுருக்கீங்க, சடனாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நாய் வந்து குறுக்கால வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு ஆடு மாடு குறுக்கால வந்துருச்சு அப்படின்றதுக்காக சடனாக போயிட்டு நீங்கள் குத்தக்கூடாது. இல்லை லெஃப்ட் ரைட் வந்து சடனாக வந்து இழுத்துட்டு போகக்கூடாது வண்டியை. அந்த மாதிரி நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி வரவன் எவ்வளோ ஸ்பீடில் வரான்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் எக்கச்சக்கமான கார்ஸ் வந்து அதிக அளவு ஸ்பீடு ரன்னிங் ரேஸில் போகிற அந்த மாதிரியான காருங்கள்லாம் வந்து இப்போ லான்ச் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம சேனல்லே கார் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்கும் அப்படின்னா, இந்த டேர்னிங் பாயிண்ட் வளைவுகளில் அதிகமான ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடக்கும். அது வந்து கிராமமாக இருந்தாலும் சரி, இல்லை பைபாஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டபுள் வே ரோடாக இருந்தாலும் சரி, எல்லா ரோட்லேயுமே வந்து இந்த வளைவுகளில் அதிகமாக வந்து ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா, வளைவுகளில் போயிட்டு டேர்னிங்கில் ஓவர்டேக் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது வளைவுகளில் போயிட்டு ரேஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு வளைய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டாப்பில் போயிட்டுருக்கீங்க, 5th கியரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, வளைவு வருது, வளைவில் போயிட்டு நீங்கள் திரும்பவும் ரேஸ் 100, 110, 120 போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வளைவில் போயிட்டு நீங்கள் 113, 140 அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வண்டி வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காது. அதை தான் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, கார் வந்து ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்தது அப்படின்னு சொல்லி போடுவான். நம்ம வந்து டிவியில் பார்த்துருக்கோம். ஸோ வந்து அது வந்து கார் வந்து கட்டுப்பாட்டை இழக்காது, நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். அந்த மாதிரி டேர்னிங்கில் போயிட்டு நம்ம 100, 120 அப்படின்னு நம்ம ரேஸ் கொடுக்கும்போது டெஃபினட்டாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகும். டேர்னிங் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் 100ல் போங்க, இல்லை 140ல் போங்க, எதில் வேணாலும் போங்க, அது பிரச்சனை இல்லை. டேர்னிங்கில் போயிட்டு ரேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரேஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுத்துட்டாலே போதும். உங்களோட கியர் வந்து இப்போ நீங்கள் டாப்பில் போயிட்டுருக்கீங்க, 5th கியர் போட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் வண்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கியர் வண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சேம் தான். நீங்கள் ஜஸ்ட்டு ரேஸ்லேருந்து மட்டும் கால் எடுத்துகிட்டு பிரேக்கில் லைட்டாக, ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக கால் இப்படி வச்ச மாதிரி நீங்கள் வந்து ஷேரிங் வந்து இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும். அது அழகாக வளைஞ்சு வரும். எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் அது அழகாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். வெஹிக்கிளில் வந்து அலசாது. இந்த லெஃப்ட் ரைட்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டேரிகேட்டில் போய் இடிச்சு வச்சுருப்பான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க, அதில் போய் இடிச்சிருக்கும், இல்லை வந்து டயர் தேஞ்சிருக்கும். லாரிக்காரங்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூங்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க. ஏன்னா காலை டைம் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு முக்கால் தூக்கத்திலே தான் வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கான்சியஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, கான்சியஸ் வந்து இருக்கும். இருந்தாலும் இது வந்து அவங்களோட வேலை, அவங்களோட ஃபேமிலி கஷ்டம், அவங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்க்கு பணம் தேவை. அதனால் வந்து இந்த மாதிரி தூக்கத்தை போட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டு அவங்க வந்து பைபாஸில் வந்து வண்டி ஓட்டுவாங்க. ஸோ அதனால் அவங்க தூங்கிட்டே லெஃப்ட் சைடில் வராங்க, இல்லை ரைட் சைடில் வராங்க, இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம சண்டைக்கு போக முடியாது. நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், 5 விரலும் ஒன்றா இருக்கிறதில்ல. அப்படி பார்க்க போனால் டிராஃபிக் ரூல்ஸில் வந்து ரோடு வந்து நல்லா இருக்கணும், எல்லாமே பக்காவாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ எந்த ரோடும் அப்படி இல்லை. சரியாக இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து லாரி ஓட்டுறவங்க, இல்லை ஜீப் ஓட்டுறவங்க அன்னன்னைக்கு ட்ரைவ் பண்ணால் தான் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நம்ம திட்டாமல் அவங்கள வந்து
வந்து அதுக்காக நான் வந்து ரோட்டில் போகும்போதே வந்து லாரி ஓட்டுறவங்களாம் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுங்கள், பின்னாடி வரவங்கலாம் கொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து தன்னை மறந்து ஓரளவு கொஞ்சம் தூக்கத்திலே ஒரு அரை தூக்கத்திலே வந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைட்டை வந்து டிம் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா அவங்களோட மிரரில் நீங்கள் லைட் டிம் பண்ணீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து டக்குன்னு அடிக்கிற போல தெரியும். டக்குன்னு வந்து அவங்க சுதாரிப்பா இருந்துப்பாங்க. இல்ல அப்டின்னா, நீங்க வந்து ஹார்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லாவே ஹார்ன் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பில்ல. நீங்க வந்து இந்தியாவுல இருக்கீங்க. இங்க வந்து ஹார்ன் பண்ணா வந்து ஃபைன்லாம் கிடையாது. ஸோ, நீங்க நல்லாவே ஹார்ன் பண்ணிட்டு, நீங்க வந்து ஓவர்டேக் பண்ணி போலாம். அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம, அவங்க ரூட்ல போவாங்க. நீங்க உங்க ரூட்ல போலாம். இதெல்லாம் வந்து நீங்க காமனா நீங்க யோசிக்கணும். சரிங்களா? நீங்க 4 மணி இல்ல வந்து 5 மணி, 3 மணி இந்த மாரி விடிய காலம்பற நீங்க வந்து டிராவல் பண்றீங்க, டிரைவ் பண்றீங்க அப்டின்னா, உங்கள மட்டும் நீங்க யோசிச்சு நம்ம வந்து பிரில்லியன்ட் நீங்க நல்லா தூங்கி எந்திச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திச்சு 2 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் கார்ல உட்காந்து நைட் 8 மணிக்கே 7 மணிக்கே நீங்க படுத்திருப்பீங்க. காலைல ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. உங்களோட மைண்டு, உங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க வந்து செம்மையா வந்து டிரைவ் பண்ணிட்டு ஸ்பீடா வந்து போலாம் அப்டின்ட்டு நீங்க ஒரு டார்கெட் வந்து வச்சுப்பீங்க. இப்போ சென்னையிலேருந்து வண்டி எடுக்கிறீங்க, திருச்செந்தூர் போணும், இல்ல கன்னியாகுமரி போணும் அப்டின்னா, உங்களோட டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. 3 மணிக்கு வண்டி எடுத்தா, நம்ம வந்து மதியத்துக்குள்ள கன்னியாகுமரியோ இல்ல திருச்செந்தூரோ போயிட்டு ரீச் ஆயிடணும் அப்டின்ட்டு நீங்க வந்து ஒரு கணக்கு வச்சுட்டு நீங்க வந்து டிரைவ் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி இங்க டிரைவிங்ல இருக்கிறோம் ஆந்திராவிலேருந்து வருவான், பெங்களூர்லேருந்து வருவாங்க, வேற ஸ்டேட்லேருந்து வருவாங்க, இல்ல தமிழ்நாட்டிலேயே எக்கச்சக்கமான இடத்துல சுத்தி பார்த்துட்டு டயர்ட்ல வண்டி ஓட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். சரிங்களா? நம்ம மட்டும் நமக்கு வந்து பவர் இருக்கு. நம்ம வந்து செம்மையா டிரைவ் பண்ணுவோம். அப்டி சொல்லிட்டு நீங்க மித்தவங்கள வந்து மறந்துட்டு நீங்க வண்டிய எடுத்துட்டு ஸ்பீடா அழுத்துறீங்க அப்டின்னா, அவங்க எந்த பக்கமா சடனா வந்து உங்களோட கெட்ட நேரம், இல்ல அவங்களோட கெட்ட நேரம் எப்டி வேணா வச்சுக்கலாம். ஆக்சிடென்ட் நடந்து ஒரு டெத் ஆகும்போது தான் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த உயிரே அங்க இல்லாம போயிடும். ஸோ, அதனால வந்து ரொம்பவே டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப கவனமா வந்து டிரைவ் பண்ணணும். நீங்க வந்து பைபாஸ் ரோட்ல டிரைவ் பண்றீங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு ஏதாவது சிக்னல்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இந்தந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இந்தந்த இடத்துல டேர்கெட் வருது அப்டின்ற மாரி ஏதாவது ஒரு சிக்னல் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அத ஃபாலோ பண்ணி நம்ம போய்க்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா, நெறைய பேர் இன்னைக்கு ஓன் போர்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, டிரைவிங்னா என்னன்னே தெரியாது. ஏதோ பணம் இருக்கு அப்டின்ற ஒரே காரணத்துக்காக கார வாங்கிக்கிறது. ஏதாவது ஒரு டிரைவர எங்கேயாவது வர சொல்லி அவன வந்து ஒரு 10 நாளு டிரைவ் வந்து பண்ண சொல்லி, அரைகுறையா கத்துக்கிட்டு, சரி ஓகே போதும் இந்த டிரைவ் பண்ணா போதும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்கலாம் அந்த சிக்னல்ஸ்லாம் எங்க இருக்கும், இந்த டேரிகேட்லாம் எங்க வச்சிருப்பாங்க, எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வரும், எந்த இடத்துல எப்படி வந்து டிரைவ் பண்ணணும், டர்னிங்கில எந்த அளவுக்கு எந்த அளவு ஸ்பீட்ல வந்து போணும், இப்படின்ற நெறைய விஷயங்கள் வந்து தெரியாது. அந்த மாரி புதுசா வந்து ஒன் போர்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு அந்தந்த ஓனர்ஸே வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அரகுர டிரைவிங்கோட. அந்த அரகுர டிரைவர் கூட எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஈடா வந்து நீங்களும் வந்து சர்ருன்னு போயிட்டு வரீங்க. இல்ல வந்து வித்தின் செகண்ட்ல டக்குன்னு ஓவர்டேக் பண்றீங்க, பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து கை கால் புரியாமலே நடுவுல எங்கேயாவது விட்டு ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஆக்சிடென்ட்ஸும் வந்து நெறையா நடக்குது. ஸோ அதனால நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னா, மித்தவங்களையும் நம்ம தான் வந்து பாதுகாத்து நல்லா டிரைவ் பண்றவங்க நல்லா எனக்கு நீங்க வந்து ஒரு 20 இயர்ஸா வந்து டிரைவிங்ல இருக்கீங்க அப்படின்னா, டிரைவிங் தெரியாதவனையும் நீங்க தான் சேர்த்து காப்பாத்தணும். ஸோ அவனுக்கும் சேர்த்து தான் நீங்க வந்து டிரைவ் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அவனுக்கு ஓட்டத் தெரியாது. அவன் வந்து இப்படி ஆடிட்டு போறான். நடுவுல கோட்ட தாண்டி இந்தாண்ட ஏறிட்டான், லெஃப்ட்ல ஏறிட்டான் அப்படின்னு நம்ம போயிட்டு ஃபைட் பண்றத விட, நிறுத்தி வந்து சொல்லலாம். நிறுத்தி சொல்றதுக்கு அந்த அளவுக்குலாம் இந்த காலத்துல யாரும் நல்லவங்க கிடையாது. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு இன்டிமேட் அட்லீஸ்ட் ஒரு ஹாரன் பண்றது இந்த மாரி விஷயங்கள் தான். சரிங்களா? ஒரு டைம் ஒரு குட்டி கதை என்னோட இதில நடந்தது. நான் வந்து மூணார் போயிட்டு நான் வந்துட்டுருந்தேன். கோயம்புத்தூர் வழியா வந்துட்டுருக்கும்போது, மருதமலை இந்த இதெல்லாம் போயிட்டு, ஊட்டிலாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு, அங்கே கீழ இறங்கி வந்துட்டுருந்தோம். வந்துட்டுருக்கும்போது, நாங்க ஒரு 4, 5 பேர் வந்து கார்ல உட்காந்துருந்தோம். சடனா ஒரு பைக்காரன் சல்லுன்னு ஒரு கண்ணிமைக்கிற நேரம் தான் சரிங்களா? இப்படி கண்ண மூடி கண்ண தொறந்ததுலாம் பைக்கே காணோம். சரியான ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சு. நான் உடனே என்ன சொன்னேன், பக்கத்தில ஃப்ரெண்ட் இருந்தாரு. "என்னண்ணா இவ்ளோ ஸ்பீடு போறான், எங்கண்ணா போய் இவன்லாம் கண்டிப்பா விழுந்துருவாண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி வாய மூடல. அடுத்து ஒரு 500 மீட்டர் கூட போல. ஒரு 3/4 கிலோமீட்டர் போயிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆளே இல்ல. பைக்கும் காணோம், ஆளையும் காணோம். ரோடோட ரோடா செதஞ்சு போயி, தேஞ்சு போயி, எந்த வண்டி லாரி ஏறுச்சா, இல்ல பின்னாடி எந்த வண்டி ஏறுச்சு, என்ன நடந்துன்னே தெரியல. அப்படியே பஞ்சு மாரி உருவமே இல்லாத ஒரு ரத்த கறையா அந்த ரோடு ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இத வந்து நான் வந்து லைவ்ல வந்து அப்போ பார்த்தேன். ஸோ இந்த மாரி இந்த பைக்ல வந்து டிரைவ் பண்றவங்க உங்களுக்கும் இதே தான். நீங்க வந்து பைக்ல நமக்கு வந்து நல்லா தெரியும். நமக்கு நல்ல ஹேண்ட் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சல்லுன்னு ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரோடுன்றது பொதுவானது. வயசானவங்களும் ஓட்டுவாங்க, சின்ன குழந்தைங்களும் ஓட்டும், காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க ஓட்டுவாங்க, சைக்கிள்ஸ் வரும், மாட்டு வண்டி வரும், கட்ட வண்டி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ ரோடுன்றது பொதுவானது. நம்ம வந்து நல்ல ஹேண்ட் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பைக்லயே வந்து 110, 120 உங்க பைக் வந்து ரேசிங் பைக் அப்படின்ற ஒரே அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னேன்ல, அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஸ் பைக் தான்.
ஸ்பீடில் போயிட்டு டக்கு டக்குன்னு பிரேக் அடிக்கிறது, ஏதாவது ஒன்று குறுக்கால வந்துச்சுன்னா டக்குன்னு பிரேக் அடிக்கிறது, டிஸ்க் இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வந்து வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ணுவீங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி போகிறவன் நீங்கள் வந்து இந்த பக்கம் வரக்கூடாது, ரைட்டில் ஏறக்கூடாது, லெஃப்ட்டில் ஏறக்கூடாது, வளையக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. அவனோட மைண்டில் என்ன இருக்கோ, அவன் வீட்டில் என்ன பிரச்சனையோ ஏதோ அதை நினச்சிட்டு தான் நீங்கள் ரோட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு பிரச்சனையோடு தான் ரோட்டில் வந்து ஏறுறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா அவங்களோட ஜாப் ரிலேட்டடான காரணங்களால் தான் நம்ம வந்து ரோட்டில் வந்து பயணிப்போம். ஸோ அந்த வகையில் ஒருத்தவங்களும் ஒரு டென்ஷனில் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இங்கே வந்து ரோட்டில் வந்து படம் காமிக்கிறது, சீன் போடுறது, சல்லுன்னு ரேஸ் பண்ணுறது, இப்படிலாம் ரேஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கையே ரேஸாக போயிடும். ஒன்று அவன் குடும்பத்தை அழிப்போம், இல்லை நம்மளே வந்து இல்லாமல் போயிடுவோம். சரிங்களா? அதனால் ரோட்டில் டிரைவ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு உயிரினங்கள் தான். சரிங்களா? உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமே ஒரு உயிரினங்கள் தான். அதில் மனிதர்களும் ஒன்று. நம்ம மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் புரிஞ்சு நம்ம வந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு 6 அறிவை படைச்சு நம்மளை வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கான். ஆனால் 6 அறிவு படைச்சும் நமக்கு வந்து அது 6வது அறிவு புண்ணியமே இல்லாத மாதிரி இங்கே வந்து கடமைக்கு எவன் செத்தா நமக்கு என்ன, அடுத்தவன் குடும்பத்தில் எவனை கொண்டா நமக்கு என்ன, அவன் குடும்பம் தானே அழியுது அப்படின்னு நம்ம நினச்சி ஒன்ஸ் நீங்கள் மைண்டில் நினச்சி நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து வண்டி வந்து வேகமாக ஓட்டணும். டிராஃபிக்கான ஏரியாவாக இருக்கும், 100-200 தலை தெரியும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே கொசன்னு வெறும் டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்குள்ளே போவாங்க நம்ம ஆள் 90 100 அந்த ஸ்பீடில் உருன்னு திருவிட்டு போகிறது, போயிட்டு 4 பேர்த்த எவனா இடிச்சு போடுறது, கை குழந்தை வச்சுருப்பாங்க, ரோடுனா என்னன்னு தெரியாத வயசானவங்க வந்து வருவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்து போகக்கூடிய இடத்துல நீங்கள் போயிட்டு சல்லுன்னு ரேஸ் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உங்களை வந்து சாபம் வேற விடுவாங்க. இங்கே எப்படி போகிறான் பாரு, போய் கண்டிப்பாக இங்கே விட தான் போகிறான், சாவ தான் போகிறான் அப்படின்னு 10 பேர் வாய் வந்து பழிச்சிரும். நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு நடக்கலனாலும் மேபி ஃப்யூச்சரில் 1 மந்த் கழிச்சு கூட உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து சாபம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, ஒரு அவேர்னஸ் தான் இது. சரிங்களா? டிரைவிங்கிறது அந்த காலத்துலலாம் வந்து வண்டி வாகனமே இல்லாத போது நடந்து போனாங்க, மாட்டு வண்டியில் போனாங்க, குதிரை மேலே போனாங்க. ரோடே கிடையாத பட்சத்தில், செருப்புலாம் கண்டுபிடிக்காத காலத்தில் முள் மேலே நடந்து போனாங்க. எவ்வளோ கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற கோயிலெலாம் இப்போ உள்ள டெக்னாலஜி மூலமாக கட்டினோன்னா பல லட்சம் கணக்கான கோடிகள் வந்து செலவு பண்ணாலும் அந்த அளவுக்கு மைல்யூட்டாக, அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக சிலைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து செதுக்க முடியாது, கட்ட முடியாது. அவ்வளோலாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லாமே நமக்கு எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்து போச்சு. ஃபோன் இருக்குது, எங்கே யார் இருக்கோம் எல்லாமே கேட்டுக்கிறோம், நினச்ச இடத்துக்கு சடனாக போய்க்கிறோம், ட்ரெயின் வந்துச்சு, ஃப்ளைட் வந்துருச்சு. எவ்வளவோ டெக்னாலஜி வந்து வளர்ந்ததுக்கப்புறமும் நம்ம அடுத்தவனை வந்து சாவடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மிக மிக தப்பு. அதுக்கான பாவத்தை நம்ம அனுபவிக்கனாலும் நம்மளோட பின்னாடி நம்மளோட குழந்தைங்க வந்து அந்த பாவத்தெல்லாம் வந்து அனுபவிக்கும். அதனால் அடுத்தவங்க குடும்பத்தை நம்ம போயிட்டு ரோட்டில் டிரைவிங்கு அப்படின்ட்டு நம்ம போயிட்டு யாரையும் போயிட்டு கொண்டுடக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இன்றைக்கி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 40 ஸ்பீடில் போகிறவங்க ஒரு ரோட்டில் ஒரு ட்ராக்கில் போய்ட்டுருப்பான், 60 ஸ்பீடில் போகிறவங்க ட்ராக்கில் போய்ட்டுருப்பான், 80 ஸ்பீடில் போகிறவங்க ட்ராக்கில் போய்ட்டுருப்பான், 100ல் போகிறவங்க ட்ராக்கில் போய்ட்டுருப்பான். என்ன ரீசன்னா, ஸ்பீடாக வர வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ட்ராக் எடுத்து அவன் வேகமாக போகணும். ஏன்னா அதுக்காக தான் அவன் வேகமாக போகணுன்றதுக்காக தான் அந்த ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லாரியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை 2 வீலராக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட இந்தியாவில் ட்ராக்ஸ் வந்து இல்லை, ரோடுங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட் நமக்கு பண்ணித்தரல அப்படின்னாலும் மெதுவாக போகிற வண்டி எல்லாமே நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம். லெஃப்ட் சைடு பீசகை பக்கம் தான் மெதுவாக போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து போகும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எடுத்துகிட்டு பைபாஸில் ரைட் சைடில் வந்து போயிட்டுருக்கான். அன்றைக்கி பார்க்குறேன் கார் வந்து பின்னாடி நான் தான் வந்துட்டுருக்கேன், டிராக்டர் டிப்பரோட ரைட் சைடு ட்ராக் எடுத்து போயிட்டுருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஹைவேல 100, 120, 130 ஸ்பீடில் வரக்கூடிய வண்டி உங்களோட டிராக்டரோ இல்லை லாரியோ பார்த்துட்டு சடனாக வந்து பிரேக் பண்ணணும், இல்லை வந்து லெஃப்ட் மிரர் பார்க்கணும், லெஃப்ட்டில் யாராவது வராங்களா பார்க்கணும், பார்த்துட்டு தான் லெஃப்ட்டு எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ 35-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற டிராக்டர் வந்து ரைட் சைடில் வந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வர அதிவேகமாக வரக்கூடிய வண்டிகள் பார்த்திங்கன்னா பிரேக் அடிக்கணும், நிறைய கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் சைடு ரொம்ப வந்து இந்த 40, 50, 60 ஸ்பீட் தான் நீங்கள் ஓட்ட போகிறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு டிரைவிங்கே பண்ண தெரியாது, நான் இதான் இப்போ தான் வந்து பைபாஸில் கற்றுக்குறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு ட்ராக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? லெஃப்ட் சைடு 2 வீலர்லாம் போவோம் பார்த்துருக்கீங்களா? 2 வீலர் போகிறதுக்கு ஒரு கோடு கிழிச்சு அவங்க சின்னதாக கொடுத்துருப்போம். அதில் கூட நீங்கள் வந்து உங்கள் காரை வந்து இந்த பக்கம் விட்டுட்டு கூட நீங்கள் அதில் கூட ட்ரைவ் பண்ணி கற்றுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ரைட் சைடு ட்ராக் எடுத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீடு வர வண்டி கண்டிப்பாக ஒருத்தவங்களாலும் ஒருத்தன் வந்து கண்டிப்பாக அடிச்சிருவான்.
அதில் போயிட்டு கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களை கெஞ்சி 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 கேட்குறதா கூட நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி லாரி டிரைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து பைபாஸில் வந்து டிரைவ் பண்ணும்போது தயவு செஞ்சு லெஃப்ட் சைடு வந்து ட்ராக் எடுத்து போங்க. ரைட் சைடு வந்து ஃப்ரீயாக விட்ருங்க. வேகமாக போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேருங்க வந்து வேகமாக போய் எதிலே போய் முட்டினா போகிறானே, நீங்கள் ஏன் போயிட்டு ரைட் சைடில் போய் ஏறிக்கிட்டு அவனை வந்து தடுத்துக்கிட்டு அவன் வந்து இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டையும் விட்டையும் அடிச்சுக்கிட்டு இது வந்து டிரைவ் பண்ணும்போதே நமக்கே பார்க்குறதுக்கே நீங்கள் நீங்கள் எப்பயும் லாரி டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60, 80 ஸ்பீடில் தான் நீங்கள் வருவீங்க. ஒரு காருக்காரன் ஸ்பீடாக போயிட்டுருக்கான் அப்படின்னா போயிட்டு இண்டிகேட்டர் போடணும், இல்லை லெஃப்ட்டு ட்ராக் எடுக்கணும், ரைட்டு ஏறணும், இப்படி மாறி மாறி தானே போகுது. இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒரு வண்டியில் வந்து பிரேக் கட் ஆகலாம், இல்லை வந்து கிளட்ச் பிளேட்டு போகலாம், இல்லை ஏதாவது டயரே கூட கழண்டிட்டு போயிடலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக ஸ்பீடில் போகிற வெஹிக்கிள் வந்து ரைட் சைடில் வந்து இடம் கொடுத்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் போனீங்கன்னா, இது என்னோடய ரெக்வெஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. போனீங்க அப்படின்னா ஓரளவு ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் முடிஞ்ச அளவு இப்போ அதனால் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லை. சில பேருக்கு வந்து அதேமாரி ஓட்டி ஓட்டி பழகியிருக்கும். ஸோ அதை வந்து சடனாக மாற்றிக்க முடியாது. ஆனால் என்னோடய பர்சனல் இது வந்து நான் வந்து ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் ட்ராக் எடுத்து போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக்கில் ஸ்பீடாக போயிட்டே இருப்பான். மீடியமாக ஓட்ட தெரிஞ்சவங்க, ஓட்ட தெரியாதவங்க, இந்த 80 ஸ்பீடுக்குள்ளே போகிற வண்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ட்ராக்கில் போயிட்டுருக்கும். ஸோ இதனால் ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்னை பொறுத்தளவு ஓரளவுக்கு வந்து குறையும். ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, ஒரு வண்டியை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜான் கையை வச்சு அளந்தா 2 ஜான் 3 ஜான் கூட இருக்காது. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இடிக்கிற மாதிரி போய் சடனாக வந்து லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு தூக்குவீங்க. அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது அந்த வெஹிக்கிள் வந்து அதே ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. இன்கேஸ் சடனாக வந்து ஏதோ ஒரு ஆடு மாடு வருது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து பைபாஸில் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவன் வந்து பிரேக் அடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிட்ட போய் ஓவர்டேக் பண்ணுறதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸும் வந்து நிறைய நடக்குது. ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன, எதுக்காக ஆக்சிடென்ட்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக நடக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். ஸோ இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்காமல் மித்தவங்களையும் நம்ம பாதுகாத்து நம்மளையும் நம்ம பாதுகாத்து டிரைவ் பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து நல்லது. அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் போட்டி போட்டுட்டு ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு 50 லட்ச ரூபா கார் ஒன்று ஒரு 120, 130 போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கிட்டு நீங்கள் அந்த வண்டியை போட்டி போடணும், ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவுமே ஆக்சிடென்ட்ஸில் தான் முடியும். இன்னொன்று பஸ் வந்து போயிட்டுருக்கும், உங்களோட வண்டி வந்து கண்டிஷன் வந்து சரி இருக்காது. நிறைய ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 110, 120 ட்ராவல்ஸ்லாம் செம்மையாக ஸ்பீடாக போகுது. ஏன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் அப்படி இருக்கும். ஒரு டைம் வந்து அவங்க ட்ரிப் அடிக்கிறாங்க, ஒரு 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அவங்க ஓட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக வந்து செக் பண்ணிவிட்டு தான் திரும்ப அடுத்த சவாரியை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவனாக நீங்களும் போயிட்டு அவங்கள முந்தி போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வண்டி வந்து அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்காது. பிரேக் ஷூவாக இருக்கலாம், இல்லை வந்து எல்லாமே வந்து கண்டிஷனாக இருக்கா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அழுத்துறீங்க அப்படின்னா உங்களோட வீலே கூட கழட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட வெளிநாடுகளில் நம்ம நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருக்கோம். நிறைய பேர்த்தோட வெஹிக்கிள் வீல் பார்த்திங்கன்னா டயரே பார்த்திங்கன்னா கழட்டிட்டு போயிடும். ஸோ அதனால் உங்களோட வெஹிக்கிளோட கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் டிரைவிங்கில் வேகமாக போகிறதும் மித வேகமாக போகிறதும். ஸோ அதனால் இதை வந்து செக் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் யாருக்கும் பாதிப்பு வராத வகையில் ஒரு 80, 90, 100 இந்த ரேஞ்சிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறது மூலமாக அது வந்து உங்களோட வண்டிக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு, மைலேஜும் நல்லா தரும். எல்லாத்துக்கும் மேலே உங்களோட கார் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து டிரைவிங் கற்றுக்குறீங்க, இப்போ தான் ஒரு 50-100 கிலோமீட்டர் வந்து ஓட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு சிட்டிக்குள்ளேயோ இல்லை பைபாஸ்குள்ளேயோ வந்து இன்னசென்ட் பீப்புளை வந்து கொல்லாதீங்க. அவங்களாம் வந்து காரு இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி வந்து ஏசிக்குள்ளே வாழறவங்க கிடையாது. இன்னசென்ட் பீப்புள் சரிங்களா, அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க. ஸோ அவங்கள மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் 2 வீலர்ஸில் குழந்தைங்க, ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி 4 புள்ள 5 புள்ளலாம் வச்சு பைக்கில் வந்து போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓட்ட தெரியாமல் வந்து யார் மேலே ஒருத்தங்களை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பமே அதனால் போயிடும். தயவு செஞ்சு ஓட்ட தெரியாதவங்க, புதுசாக வந்து கார் எடுத்துகிட்டு பறக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஆசையை எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. எடுத்த உடனே போயிட்டு சடனாக வந்து நான் வந்து 150 போகணும், நான் வந்து பைபாஸில் சல்லுன்னு போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு மறந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து தான் நம்ம அனுசரித்து வாழணும். ஏன்னா வாழ்க்கைன்றது உங்களுக்கானது மட்டும் கிடையாது. உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது தான். அவங்கள படைச்சதுக்கான அர்த்தம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இறைவன் படைப்பில் நீங்கள் போயிட்டு விளையாடாதீங்க. அவங்கள கொல்றது, அவங்க குடும்பத்தை வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி செயல்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த பாவ பலன்கள்லாம் நீங்கள் தான் அனுபவிக்கிற மாதிரி வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.